கிண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கத்தியால குத்திட்டானாவே, ஏன் அந்த தம்பி கத்தி குத்துற வரைக்கும் வந்து பிரச்சனையை பெரிய அளவுல கொண்டு போயிருக்காங்க தெரியல. அதாவது அவன் கத்தி குத்துற அளவுக்கு அவனை மனம் வச்சு ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? தப்பு செஞ்ச வந்து தண்டனை அனுபவிக்கனா தப்பு செய்ய தூண்டனுக்கு தண்டனை இருக்கணுமா இல்லையா? ஐயா இது என்ன நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்படி இன்முகத்தோடு இந்த திருமண வரவேற்பு இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரி எல்லாம் வர வைக்கல. ரொம்ப ஆசையா பேசுறது என்ன, ஆசையா திட்டுறது என்ன, சனின்னு எட்டப்போ மயிறு என்னன்றது, மயிரை முடிச்சு அடிக்கிறது, எட்டி உதைக்கிறது, தையல் போடுற இடத்துல அவன் ஏதாவது திட்டானா போதையில அவன் தையில கண்ணாமன்னு மண்ணில தைக்கிறது, கண் கூட நம்ம வீடியோலையும் பார்த்திருக்கோம், நேர்லயும் பார்த்திருக்கோம். ஆமான்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கோ ஒரு ஆளுக்கு நான் நியாயம் பேசல, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ரெண்டு பேர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது, கோடி கோடியா இந்த அமைச்சர் பெருமக்களை வந்து அதிகமா சம்பாதிக்க வைக்கிறது. அப்படி சம்பாதிக்க வைக்கும் போது என்ன பண்றது, நலமான ஆஸ்பத்திரி வந்து தயாரிக்கிறது இல்ல.